guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மீன் குழம்பையே மிஞ்சக்கூடிய ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு தாங்க பண்ண போறோம். இந்த கருவாட்டு குழம்புல நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு செய்யறதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வாழை கருவாடில் தான் இந்த குழம்பு வைக்க போகிறேன். இந்த கருவாடு கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால நான் மீடியம் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சின்ன பீஸாக இருந்தால் குழம்புல போடும்போது கரைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை நம்ம சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற செதிலெலாம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்புல நான் இன்றைக்கி கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் தான் போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவு நீங்கள் கத்திரிக்காய் சேர்க்கும்போது ரொம்ப சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த கத்திரிக்காவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் கோடு போட்டிருக்கேன். அப்புறம் கத்திரிக்காவை கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம முருங்கைக்காவும் சேர்க்க போகிறதுனால முருங்கைக்காய் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சைப்பழ அளவு புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. கருவாட்டு குழம்புக்கு எப்போவுமே புளி ரொம்ப அதிகமாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கு நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்து இந்த மாதிரி நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்படி வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைச்சி சேர்க்கறதுனால குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதனால தான் இப்போது குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கருவாட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயோ அல்லது மண் சட்டி இருந்தால் நல்லா சூடானதுமே தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதையும் பொரிய விட்டுக்கோங்க. அதுதான் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்துதான் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட முள்ளங்கி இல்லைன்னா மாங்காய் இருந்தாலுமே இதில் சேர்த்துக்கோங்க. குழம்பு இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அல்லது தனி மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை மணம் மாறி வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்து இதையும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்து தக்காளியோட பச்சை மணம் மாறி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம சேர்த்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை இதில் சேர்த்துக்கோங்க. கருவாட்டை சேர்த்துட்ட பிறகு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் இதில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷத்துக்கு திரும்பவும் குக் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட கருவாட்டு குழம்புல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி குழம்புமே நல்லா சுண்டி கருவாடு நல்லா வெந்து உடையாமல் வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவாட்டு குழம்புல நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காயெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க கருவாட்டு குழம்பு வைப்போம். கொஞ்சம் நேரத்துலேயே கடகடன்னு காலி ஆகிடுங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள்.
கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. அதுவும் சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக கருவாட்டு குழம்பு ஊற்றி அதில் இருக்கிற ஒரு கத்திரிக்காய் எடுத்து கூடவே கொஞ்சமாக அந்த கருவாட்டில் இருக்கிற மசாலா எடுத்து இதில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.